ஆடு, பறவை. அவன் செலுத்துவது செம்மறியாட்டு மந்தையிலுள்ள ஆடுகளிலாவது வெள்ளாட்டு மந்தையிலுள்ள ஆடுகளிலாவது எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியானால் பழுதற்ற ஒரு கடாவை கொண்டு வந்து கர்த்தருடைய சந்நிதியில் பலிபீடத்தின் வடபுறத்தில் அதை கொல்லக்கடவன். அப்பொழுது ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர்கள் அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க கடவர்கள். பின்பு அவன் அதை சந்து சந்தாக துண்டித்து அதன் தலையையும் கொழுப்பையும் கூட வைப்பானாக. அவைகளை ஆசாரியன் பலிபீடத்தில் உள்ள அக்கினியில் இருக்கிற கட்டைகளின் மேல் அடுக்கி வைக்க கடவன். குடல்களையும் தொடைகளையும் அவன் தண்ணீரினால் கழுவுவானாக. அவைகளையெல்லாம் ஆசாரியன் கொண்டு வந்து பலிபீடத்தின் மேல் தகனிக்க கடவன். இது சர்வாங்க தகன பலி. இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. அவன் கர்த்தருக்கு செலுத்துவது பறவைகளிலிருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியானால் காட்டு புறாக்களிலாவது புறா குஞ்சுகளிலாவது எடுத்துச் செலுத்த கடவன். அதை ஆசாரியன் பலிபீடத் தண்டையில் கொண்டு வந்து அதன் தலையை கிள்ளி பலிபீடத்தில் தகனித்து அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் பக்கத்தில் சிந்தவிட்டு அதன் இரைப்பையை அதன் மலத்தோடும் கூட எடுத்து அதை பலிபீடத் தண்டையில் கீழ்ப்புறமாக சாம்பல் இருக்கிற இடத்திலே எரிந்துவிட்டு பின்பு அதன் செட்டைகளுடன் அதை இரண்டாக்காமல் பிளப்பானாக. பின்பு ஆசாரியன் அதை பலிபீடத்திலுள்ள அக்கினியில் இருக்கிற கட்டைகளின் மேல் தகனிக்க கடவன். இது சர்வாங்க தகன பலி. இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. சர்வாங்க தகன பலியாக செலுத்தப்படும் ஆடு அல்லது ஒரு பறவையை பற்றி இந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையை செலுத்த ஒருவனுக்கு திராணி இல்லாத போது அவன் ஒரு ஆட்டுக்கடாவை சர்வாங்க தகன பலியாக செலுத்தலாம். அவன் செலுத்துவது செம்மறியாட்டு மந்தையில் உள்ள ஆடுகளிலாவது வெள்ளாட்டு மந்தையில் உள்ள ஆடுகளிலாவது எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியானால் பழுதற்ற ஒரு கடாவை கொண்டு வர வேண்டும். பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகன பலியாக தகனிக்கப்படும் மிருக ஜீவன் பழுதற்றதாகவும் ஆணாகவும் இருக்க வேண்டும். ஒரு சில இடங்களில் மிருக ஜீவன்களில் பெண்களும் பலியிடப்பட்டிருக்கின்றன. ஆனாலும் இங்கு பழுதற்ற ஆண் மிருக ஜீவனை அங்கீகரிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் பதிலீட்டிற்கு இது அடையாளமாக இருக்கிறது. கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக காளையையோ அல்லது ஆட்டுக்கடாவையோ செலுத்துவதற்கு திராணி இல்லை என்றால் அவன் ஒரு புறா குஞ்சை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தலாம். அவன் கர்த்தருக்கு செலுத்துவது பறவைகளிலிருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியானால் காட்டு புறாக்களிலாவது புறா குஞ்சுகளிலாவது எடுத்துச் செலுத்த வேண்டும். கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தப்படும் ஆட்டுக்கடா அமைதியான மிருகம். அது பிறருக்கு தீங்கு செய்யாது. அது போலவே காட்டுப்புறாவும் அமைதியான பறவை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியைப் போல கிறிஸ்துவானவரும் கல்வாரி சிலுவையில் தம்மை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுத்த போது அவர் ஒரு ஆட்டுக்குட்டியைப் போல அமைதியாய் இருந்தார். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாமும் சாந்த குணம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஆட்டுக்கடாவை சர்வாங்க தகன பலியாக செலுத்தும் போது காளையை பலி செலுத்துவது போலவே செலுத்த வேண்டும். கர்த்தருடைய சந்நிதியில் பலிபீடத்தின் வடபுறத்தில் அந்த ஆட்டுக்கடாவை கொல்ல வேண்டும். அப்பொழுது ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர்கள் அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க வேண்டும். பலி செலுத்துகிறவன் கடாவை கர்த்தருடைய சந்நிதியில் பலிபீடத்தின் வடபுறத்தில் கொல்ல வேண்டும். தேவனுடைய சிங்காசனம் உலகத்தின் வடபகுதியில் இருக்கிறது. பின்பு அவன் அதை சந்து சந்தாக துண்டித்து அதன் தலையையும் கொழுப்பையும் கூட வைக்க வேண்டும். அவைகள் ஆசாரியன் பலிபீடத்தில் உள்ள அக்கினியில் இருக்கிற கட்டைகளின் மேல் அடுக்கி வைக்க வேண்டும். பலி செலுத்துகிறவனே அந்த கடாவை சந்து சந்தாக துண்டிக்க வேண்டும். குடல்களையும் தொடைகளையும் அவன் தண்ணீரினால் கழுவ வேண்டும். அவைகளையெல்லாம் ஆசாரியன் கொண்டு வந்து பலிபீடத்தின் மேல் தகனிக்க வேண்டும். இது சர்வாங்க தகன பலி. இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக காளையையோ அல்லது ஆட்டுக்கடாவையோ செலுத்த திராணி இல்லாதவர்கள் காட்டு புறாக்களிலாவது புறா குஞ்சுகளிலாவது எடுத்து செலுத்த வேண்டும்.
இதுவும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி என்று அழைக்கப்படுகிறது. சர்வாங்க தகன பலியாக காளையையும் ஆட்டுக்கடாவையும் செலுத்துவது போல காட்டு புறாவையும் சர்வாங்க தகன பலியாக செலுத்த வேண்டும். அவன் கர்த்தருக்கு செலுத்துவது பறவைகளில் இருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியானால் காட்டு புறாக்களிலாவது புறா குஞ்சுகளிலாவது எடுத்து செலுத்த வேண்டும். அதை ஆசாரியன் பலிபீட தண்டையில் கொண்டு வந்து அதன் தலையை கிள்ளி பலிபீடத்தில் தகனித்து அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் பக்கத்தில் சிந்தவிட்டு அதன் இறப்பையை அதன் மலத்தோடும் கூட எடுத்து அதை பலிபீட தண்டையில் கீழ்ப்புறமாக சாம்பல் இருக்கிற இடத்திலே எரிந்துவிட்டு பின்பு அதன் செட்டைகளுடன் அதை இரண்டாக்காமல் பிளப்பானாக. பின்பு ஆசாரியன் அதை பலிபீடத்தில் உள்ள அக்கினியில் இருக்கிற கட்டைகளின் மேல் தகனிக்க வேண்டும். இது சர்வாங்க தகன பலி. இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. சர்வாங்க தகன பலியாக செலுத்தப்படும் பறவையை ஆசாரியன் பலிபீடத்தண்டையில் கொண்டு வந்து அதன் தலையை கிள்ள வேண்டும். அதன் பின்பு அதை பலிபீடத்தில் தகனித்து அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் பக்கத்தில் சிந்தவிட வேண்டும். ஆசாரியனே பறவைகளில் இருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலிகளில் எல்லா காரியங்களையும் செய்கிறான். பெரிய மிருக ஜீவன்களை பலியிடும் போது பலியிடுகிறவர் ஆசாரியருக்கு பல உதவிகளை செய்கிறார். பறவைகளின் சிறகுகள், சாம்பல்கள், மீதமுள்ள பகுதிகள் ஆகியவை பலி செலுத்தப்பட்டு முடிந்த பின்பு பாளையத்திற்கு புறம்பே கொண்டு போகப்படும். இதுவே சாம்பல் இருக்கிற இடம். காளைக்கும் ஆட்டுக்கடாவுக்கும் இருப்பது போல காட்டு புறாவுக்கு கொம்புகள் இல்லை, கால்களில் குளம்புகள் இல்லை. ஆனாலும் கர்த்தர் தகன பலியாக செலுத்தப்படும் காட்டு புறாவையும் அங்கீகரிக்கிறார். இதுவும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியாய் இருக்கிறது. நாம் கர்த்தருக்கு எதை பலியாக செலுத்துகிறோம் என்பது முக்கியம் அல்ல, அதை எப்படி செலுத்துகிறோம் என்பதே முக்கியம். நம்முடைய இருதயத்தில் கர்த்தர் மீது அன்பும் மனுஷர் மீது பிரியமும் இருக்க வேண்டும். முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறதும் தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுகிறதுமே சர்வாங்க தகனம் முதலிய பலிகளை பார்க்கிலும் முக்கியமாய் இருக்கிறது. மார்க்கு 12:33. கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்து மோசையை கூப்பிட்டு அவரை நோக்கி சர்வாங்க தகன பலி சம்பந்தமான கட்டளைகளை சொல்லுகிறார். அதன் விவரம் வருமாறு: சர்வாங்க தகன பலி செலுத்துமாறு நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் சொல்லு. அவன் பழுதற்ற ஒரு காளையை செலுத்துவானாக. பலி செலுத்துகிறவன் அதை மனோற்சாகமாய் செலுத்த வேண்டும். அது தன் பாவ நிவர்த்திக்கென்று அங்கீகரிக்கப்படும்படி தன் கையை அதன் தலையின் மேல் வைக்க வேண்டும். கர்த்தருடைய சந்நிதியில் அந்த காளையை கொல்ல கடவன். ஆசாரியர்கள் அதன் இரத்தத்தை எடுத்து அதை ஆசரிப்பு கூடார வாசலில் இருக்கிற பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க கடவர்கள். பலி செலுத்துகிறவன் அந்த சர்வாங்க தகன பலியை தோல் உரித்து அதை சந்து சந்தாக துண்டிக்க கடவன். ஆசாரியர் பலிபீடத்தின் மேல் அக்கினியை போட்டு அக்கினியின் மேல் கட்டைகளை அடுக்கி துண்டங்களையும் தலையையும் கொழுப்பையும் பலிபீடத்தில் உள்ள அக்கினியில் இருக்கிற கட்டைகளின் மேல் அடுக்கி வைக்க கடவர்கள். அதன் குடல்களையும் தொடைகளையும் அவன் தண்ணீரினால் கழுவுவானாக. அவைகளையெல்லாம் ஆசாரியன் பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகன பலியாக தகனிக்க கடவன். பழுதற்ற செம்மறியாடையாவது வெள்ளாடையாவது பலி செலுத்த கொண்டு வர வேண்டும். கர்த்தருடைய சந்நிதியில் பலிபீடத்தின் வடபுறத்தில் பலி செலுத்துகிறவன் கொல்லக்கடவன். ஆசாரியர்கள் அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க கடவர்கள். பலி இடுகிறவன் அதை சந்து சந்தாக துண்டிக்க வேண்டும். அவைகளை ஆசாரியன் பலிபீடத்தில் உள்ள அக்கினியில் இருக்கிற கட்டைகளின் மேல் அடுக்கி வைக்க கடவன். குடல்களையும் தொடைகளையும் அவன் தண்ணீரினால் கழுவுவானாக. அவைகளையெல்லாம் ஆசாரியன் கொண்டு வந்து பலிபீடத்தின் மேல் தகனிக்க கடவன். பலி செலுத்துகிறவன் காட்டு புறாக்களிலாவது புறா குஞ்சுகளிலாவது எடுத்து செலுத்த கடவன். அதை ஆசாரியன் பலிபீட தண்டையில் கொண்டு வந்து அதன் தலையை கிள்ளி பலிபீடத்தில் தகனித்து அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் பக்கத்தில் சிந்தவிட்டு அதன் இறப்பையை அதன் மலத்தோடும் கூட எடுத்து அதை பலிபீட தண்டையில் கீழ்ப்புறமாக சாம்பல் இருக்கிற இடத்திலே எரிந்துவிட்டு பின்பு அதன் செட்டைகளுடன் அதை இரண்டாக்காமல் பிளப்பானாக. பின்பு ஆசாரியன் அதை பலிபீடத்தில் உள்ள அக்கினியில் இருக்கிற
கட்டைகளின் மேல் தகனிக்க கடவன். சர்வாங்க தகன பலி கிறிஸ்துவிற்கு அடையாளமாகவும், கிறிஸ்துவானவர் தம்மை ஒரு பாவமும் அற்றவராக பழுதற்றவராக தேவனிடத்தில் ஒப்புக் கொடுத்தார். மனுஷருடைய பாவங்களுக்கு பரிகாரமாக இயேசு கிறிஸ்து மரித்தார். மனுஷருடைய பாவங்களுக்காக மனுஷன் மரிக்க வேண்டிய ஸ்தானத்தில் இயேசு கிறிஸ்து மரித்தார். சர்வாங்க தகன பலியில் தோலை தவிர மற்ற எல்லாமே தகனிக்கப்படுகிறது. மற்ற பலிகளில் ஆசாரியருக்காக ஒரு பகுதி ஒதுக்கப்படும். ஆனால் சர்வாங்க தகன பலியில் ஆசாரியருக்கு ஒன்றும் ஒதுக்கப்படாமல் எல்லாமே தகனிக்கப்படுகிறது. சர்வாங்க தகன பலி கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியாய் இருக்கிறது. கர்த்தர் இதில் பிரியமாக இருக்கிறார். ஆகையினால் சர்வாங்க தகன பலிக்கு கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி என்னும் பெயர் வழங்கப்பட்டிருக்கிறது. இவை எல்லாம் கிறிஸ்துவிற்கு அடையாளமாகும். கிறிஸ்துவானவர் தேவனுக்கு தம்மை மரண பரியந்தம் ஒப்புக் கொடுத்தார். தம்மையே பலியாக அர்ப்பணித்தார். இயேசு கிறிஸ்து பாவத்தை சுமந்தார் என்பதற்கு சுகந்த வாசனை அல்லாத பலிகள் அடையாளமாகும்.